அடுத்து கார்த்திக் நேதா எழுதிய தூவெண்ணமுதம் என்கிற நூலை உமாசக்தி வெளியிட சுதாகர் பெற்றுக்கொள்வார், ஷரீன் ஏஞ்சலா பெற்றுக்கொள்வார், லியோ ரோட்ரிக்ஸ் பெற்றுக்கொள்வார், சோமீதரன் பெற்றுக்கொள்வார், வெங்கட் பெற்றுக்கொள்வார். ஏன் இத்தனை பேர் பெற வேண்டும்? ஏன்னா கவிதையெல்லாம் இப்போ ஒருத்தனும் படிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நிறைய ஆளுகளுக்கு கொடுத்தா படிப்பாங்க. அப்படிங்கிறதுனால கவிதை நூலை பெற்றுக்கொள்வதற்கு பலர் வருகிறார்கள். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நெல்லுங்க. தலைமைக்கு வந்தால் குடும்பத்தில் யாரையாவது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதனால் தலைமை வந்தாலே குடும்பத்திலேருந்து யாரையாவது கொண்டு வந்துடணும். அதனால் முத்துலட்சுமியையும் இந்த நூலை வாங்கி கொள்ளுமாறு அழைக்கிறேன். ஒரு புத்தகம் கையில் மிச்சம் இருந்துச்சு, அதையும் கொடுத்துருவோம். எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லுங்க. புத்தகத்தை வச்சுட்டு ரொம்ப பின்னாடி வந்தீங்கன்னா கிளார் வருதுன்றாங்க. முன்னாடி போயிருங்க, இந்த ப்ரொஜெக்டர் லைட்டை விட்டு முன்னாடி போயிருங்க. பேச குறிஞ்சி பிரபாவை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் கார்த்திக் நேதா அவர்கள் இந்த தூவெண்ணமுதம் நூல் குறித்து நான் பெரியவர்களாக இருக்கிறதுனால நான் கட்டுரையாகவே எழுதிட்டு வந்திருக்கேன். அதை நேரடியாக வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். கட்டுரையின் தலைப்பு: போதத்தை நிரப்பிக்கொள்ள தவிக்கும் மானுட கோப்பை. நண்பர்களே, கவிதைகளை தொடர்ந்து வாசிப்பவனாகவும் சில திரைப்படங்களில் பாடல் எழுதி கொண்டிருப்பவனாகவும் பின் தோன்றியவற்றை எழுதி பழகுபவனாகவும் வாழ்ந்து வருபவன். அதனால் இன்று சகோதரர் கார்த்திக் நேதா அவர்களின் தூவெண்ணமுதம் கவிதை தொகுதியினை பற்றி ஒரு வாசகனாக எனக்கு தோன்றியதை உங்களோடு என் வாசக அனுபவத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். கார்த்திக் நேதா வந்து எனக்கு முதல்ல ஒரு திரைப்பட பாடலாசிரியராக மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 2015 அந்த வாக்கில் வந்து அவரோட தவளைக்கல் சிறுமி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அதை வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நேதா பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்தில் நான் முத்துக்குமாரனன் அவரோட ஆளுகை வந்து ஒரு ஒளி நிரம்பிய சொற்களால் அந்த தமிழ் திரை இசை பாடலை வந்து ரொம்ப அழகாக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் அவரோட நண்பராக நான் இவரை வந்து நானே கிரகிச்சுக்கிட்டேன். அப்புறம் இவரோட நேர்காணல்லே அவர் வந்து சொல்கிறார், அவர் கூட இருந்து நிறைய நம்ம பணியேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தவளைக்கல் சிறுமி அந்த தொகுப்பு மீதான அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் தியான அனுபவமாகவுமே இருந்துச்சு. அதோட நீட்சியாக தான் இந்த தொகுப்பை நான் பார்க்குறேன். கார்த்திக் நேதாவோட திரைப்பாடலாகட்டும் தனி கவிதைகளாகட்டும் அவைகள் மீது கவனம் செலுத்த தோன்றியது. இன்றைய ஏற்றமிழ் சூழலில் கவிதை வடிவு தாகம் போலும் தண்ணீர் போலும் ஜனநாயகத்தன்மையாக அமைந்திருக்கிறது. அதன் விளைவாக உலகிலேயே நம் தமிழ் மொழிகளில் தான் அதிகமாக கவிதை எழுதி பழகுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டாலே ஃபேஸ்புக் நிறைய கவிதைகளை எழுதி நான் உட்படவே நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து வலுத்தது காலத்தில் வாழும் அப்படிங்கிறதுனால இதை பற்றி நம்ம எதுவும் இல்லாமல் அப்படி வலுத்த கவிதைகளாக நிறைய எழுதிக்கிட்டு இருக்கிறார் கார்த்திக் நேதா. சகோதரர் கார்த்திக் நேதாவோட தூவெண்ணமுதம் என்ற கவிதை தொகுப்பை வந்து நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தவளைக்கல் சிறுமியை படித்தது இல்லைங்களா, அதோட சில அனுபவங்களையும் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அப்படியே இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா கவிதையும் நம்ம இங்கே அரங்கத்தில் சொல்லிட முடியாது. மொழியின் ஆசீர்வாதமின்றி எவர் ஒருவராலும் ஒரு சொல்லை கூட தன் படைப்பில் சுண்டிவிட முடியாது என்பதை தீர்க்கமாக நம்புகிறவன் நான். அவ்வகையில் கார்த்திக் நேதா மொழியின் மூலக்கூறுகளால் தழும்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கும் போது இவரின் கற்றலின் சாஸ்வதமும் சொற்களின் பூரணமும் இவருக்குள் வியாபித்திருப்பதை என்னால் உணர முடிகிறது. தத்துவ உபாசகர் திரு ஜே கிருஷ்ணமூர்த்தியின் கருத்துக்களை ஆழ்ந்து கற்று ஏற்றுக்கொண்ட கார்த்திக் நேதா தன் கவிதைகளிலும் பல நேரங்களில் தான் எழுதும் திரைப்பாடல்களும் இத்தகைய கருத்துக்களை தன் மொழியில் பிசைந்து எடுத்து ஊட்டுகிறார்.
உதாரணமாக குருவும் இல்லை கடவுளும் இல்லை வெறுமே சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜே.கே. சொல்றாரு. கார்த்திக் நேதாவோட ஒரு கவிதை பாருங்க. சும்மா இரு, அது பற்றி கவலை வேண்டாம், அதில் உன் பங்கு எதுவும் இல்லை கேள். சும்மா இருந்தால் ஞானம் தலைக்கேறும், பிதற்றவோ பெருமை அடிக்கவோ அருகதை இல்லை உனக்கு. நீ வாங்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை, காயப்போடவும் இல்லை. கொடிக்கயிற்றில் காயும் வெயிலை எடுத்து போக இரவால் மட்டுமே முடியும். சும்மா இருந்து ஞானம் அடைவதில் உனக்கு என்ன சிரமம் அப்படின்னு கேட்குறாரு. இது அந்த குருவும் இல்லை கடவுளும் இல்லைன்னு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவரோட பெரிய தாக்கத்துக்கு உள்ளான ஒரு சொற்களாக தான் எனக்கு பட்டுச்சு. மேலும் சித்தர் பாடல்களிலும் வள்ளலார் அருட்பாக்களிலும் கவியரசர் கண்ணதாசன் பாடல்களிலும் இவர் காமுற்ற கணங்களையும் நிலையாமை தரும் இன்பம் தியான கணங்களையும் மெய்யியல் சார்ந்த தத்துவ கூறுகளின் சாரமாக இவர் தன் பாடல்களிலும் கவிதைகளிலும் முயன்று வந்து கொண்டே இருக்கிறார். உதாரணமாக கண்ணதாசன் அவரோட பாடல் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அந்த பாடல்ல எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா, பிறக்கு முன்னே இறந்த உள்ளம் இறந்து வந்ததடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா. இப்ப தூவெண் அமுதத்துக்கு நான் வரேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆடாமல் என் செய்வாய், அப்பன் பெயர் அறியா அகந்தை உன்னை ஆட்டும் போது, அழுக்காறு உன்னை இழுத்து பிடிசோறு ஊட்டும் போது, சிவமனும் பெருங்கணல் நிதமுனை வாட்டும் போது, அவாயனும் பிள்ளைவாய் ஆதிமுலை களையும் போது, காதல் எனும் மகுடிக்கு நாக உயிர் மயங்கும் போது, நாகமேனும் கொம்பேறி புற்றரவல் தேடும் போது, ஆடாமல் என் செய்வாய் ஆடவே வந்த மானுடா, ஆடும் வரை ஆடிவிட்டு சாகாமல் என் செய்வாய் அப்படின்னு கேட்கிறார். மேலும் நவீன பெருங்கவிஞர்களான விக்ரமாதித்தன் ஐயா எல்லாருக்கும் தெரியும். பெரும்பான்மையான காணப்படும் அவரோட கவிதையில் இருக்கிற ஒரு பரதேசித்தன்மைன்னா தப்பான வார்த்தை இல்லை, ஒரு துறவுத்தன்மை, ஒரு அவரு கூட நான் பயணிச்சிருக்கேன், அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த தன்மையில அந்த வேட்கையை கார்த்திக் நேதா அவருக்கு வாய்த்த சில இவர் கார்த்திக் நேதா எனக்கு ஒன்றும் பிடிச்சது என்னன்னா, அவர் எதையுமே தன்னோட ஒளி மிகுந்த நாட்களுக்கு பிறகு அவர் எதையுமே மறைக்கல. எல்லாத்தையுமே அவரோட நேர்காணல்ல அவரோட எல்லா விஷயங்களையும் அவர் நம்மகிட்ட பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு மொழியில சொல்லியிருக்கிறார். கவிஞர் விக்கின் பிரபல கவிதை ஒன்று சுவடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, போன வருஷ சாரலுக்கு குற்றாலம் போய் கைப்பேனா மறந்து போய் கால் செருப்பும் தொலைந்து வரும் வழியில் கண்டெடுத்த கல்வெள்ளி கொலுசு ஒன்று, கற்பனையில் வளர்ந்த பொறுப்பாத சித்திரத்தை கலக்க முடியலே என்னும்னு இது ரொம்ப பிரபலமா எல்லா கவிதை சார்ந்த கட்டுரைகளிலும் எல்லாருமே குறிப்பிட்டிருப்போம். விக்ரமாதித்தன் ஐயாவோட இதை போலவே கார்த்திக் நேதா அவர் ஒரு மாநகை அப்படின்னு சொல்லிட்டு இதுல அவர் சொல்றாரு. கடையில் உள்நுழைந்ததும் கண்டேன் அந்நகை, கண்ணி இளம் பெண்ணிதழின் கனிந்து வந்த குமிழ்நகை, கடை விரித்த நகை எதிலும் கவனம் செல்லவில்லை, விலையுயர்ந்த நகை எதிலும் விளங்குவதாய் இல்லை, நகைக்கடையின் மிளிர்வதிலும் அகம் போகவில்லை, ஆண்டு பல கடந்த பின்னும் ஆட்டம்பல கண்ட பின்னும் நினைவிருந்து மினுமினுக்கும் குமிழ் நகையே மாநகை அப்படிங்கிறார். முகம் ஒன்றை வரைந்து காட்டும் முகிழ் நகையே தகும் நகை அப்படின்னு முடிக்கிறார். ஒரு இது அது ஒரு கொலுசு அந்த பாதத்தை நினைவுறுத்தல் மட்டும் அந்த இமேஜோட நிற்கும் போது எனக்கு இதுல என்னன்னா, ஒரு கூழாங்கல்ல கையில் இருந்தபோது ஒரு நதியோட குளிர்ச்சியை நம்ம உணர்ற மாதிரியும், ஒரு நதியோட பயணத்தை அதோட வருகையை ஒரு கூழாங்குள்ள நம்ம உணர்ற ஒரு தருணம் இருக்கு இல்லைங்களா, அப்படி அதுக்கு அடுத்த ஒரு நிலையில இது பண்ணிச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் படிமச்சேகரங்கள் விக்ரமாதித்தன் போன்ற அலையலுற்று எழுத முனைந்த அத்தகு மரபில் பூத்த சீரிய நவீன கவிஞனுக்கு காலத்தின் கணுக்களில் ஏபாய் புடைத்து நிற்கும் நிகழ்வன்றி வேறில்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. ஒன்றிலிருந்து ஒன்றென்பதுதானே படைப்பின் மூலம். அதுபோலத்தான் தவளைக்கல் சிறுமையில நான் மறுபடியும் தவளைக்கல் சிறுமையில ஒரு கவிதை எனக்கு பிடிச்சது. காற்று இரவாக மாறிய கணம் நாயொன்று நாவால் ஒரு சுழற்றி விட்டு மீண்டும் படுத்து கொண்டது. அவன் சொல்கிறான் அது காற்றை நக்கியது, இவன் சொல்கிறான் இரவை நக்கியது, ஓன் சொல்கிறான் வெளியை நக்கியது, நான் சொல்கிறேன் அது கணத்தை நக்கியது அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. இதை வாசிக்கும் போது எனக்கு அடுத்தபடியாக அடுத்த பக்கத்துக்கு போகவே முடியல. என்ன காரணம்னா, ஒரு கவிஞன் நிகழும் ஒரு கணத்தை மொழியால் தான் நக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு.
அந்த மொழியால் நக்கிற ஒரு கணத்தை தான் அவர் வந்து எனக்கு எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து எனக்கு அந்த ஸ்டேஷன் கவிதைன்னு ஒன்று இருக்குது நகுலன் ஐயாவோட, அந்த கவிதையை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸ்டேஷன், ரயிலை விட்டு இறங்கியதும் ஸ்டேஷனில் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் அவன் கவனித்தான் ரயிலிலும் யாரும் இல்லை என்பது. ஸ்டேஷன் இருந்தது என்பதை, ஒரு ஸ்டேஷன் இல்லை என்று நம்புவதிலிருந்து அவனால் அவனை விடுவித்துக் கொள்ளவே முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. இதை போன்ற யூக அனுபவங்களால் எழுதப்படும் கவிதையின் புரிதல் வாசகனுக்கு வாசகன் அவன் வாசித்த முன் அனுபவத்திலிருந்தே அவ்வாசகனுக்கு இக்கவிதைகள் என்னவாக பிடிபடுகின்றன என்பதை அவரவருக்கான வெளிச்சம். நம்ம என்ன வாசிச்சிருக்கோமோ அது நம்ம கவிதை இன்னொன்று வாசிக்கும் போது அதுதான் நவீன கவிதையோட பெரிய பேரா வந்து நம்ம ஒருத்தருக்கும் அவங்க அளவு கட்டுறதுக்கான ஒரு சித்திரத்தை அது வந்து மனசுல வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இவர் காமத்தை பாடுகையில் உன்மத்தம் கொள்கிறது மொழி, உடல் மேல் உடல் குழையும் உன்மத்த கணங்களில் தகித்த உடல் கொள்ளும் வெப்பத்தை எழுதும் போது இவரின் மொழி அகலுக்கு சூரியனிலிருந்தே கதிரெடுத்துக் கொள்கிறார். கவிதைமைக்கு கவிஞனுக்குள் நெய் வார்க்கிறது. அதனால்தான் கார்த்திக் நேதாவிற்கு யோனி எப்பொழுதும் நின்றொளிரும் சுடராகவும் நின்றொளிரும் சுடராகவும் நிற்க வைத்த உதடாகவும் காமம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. மற்றும் கவிஞர் கார்த்திக் நேதாவின் இந்த தூவினமும் வாசிப்பனுவும் மொழியின் கண்ணலை பிழிந்த தித்திப்பாய் வரும் நாட்களில் வாசிக்கப் போகிறவர்களுக்கு அமைவதில் சந்தேகமில்லை. கவிஞர் தேர்ந்தொளிரும் பாடலாசிரியராக இருப்பதால் பல கவிதைகள் ஓசைக்குள் ஒளி கொள்ளும் வெளிச்சமாய் மின்னல் எடுக்கிறது. அது எப்படின்னா, நானும் உங்களுக்கு தெரியும் 2-3 பாட்டு எழுதியிருக்கிறேன். அதுக்குலேருந்து கவிதை எழுதுறது வந்து ஒரு வரப்பில் நடக்கிற செயல் தான். அது நிறைய பேர் வந்து தோத்து போயிருக்காங்க, இந்த பக்கம் வராமலே இருந்திருக்காங்க, பாட்டோடவும் நிறுத்தியிருக்கிறாங்க. மற்றும் மேற்சொன்னபடி சகோதரர் கார்த்திக் நேதாவின் சொல்முறைகளில் விக்கியோ தேவதச்சனோ நகுலனோ பிரான்சிஸோ நினைவுக்கு வந்து போவதில் தவறில்லை. நல்லாரை தொடர்வதும் நன்றே. இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு ஸ்னாப்சிஸில் இருக்கிற ஏதோ ஒரு கூறு வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நம்ம யாரை பார்த்து பழகி வந்தோமோ அவங்களோட ஏதோ ஒரு பாதிப்பு நமக்குள்ளே இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது படைப்பு இலக்கியத்தில் ரொம்பவே கை கொடுக்கும். எழுத்தாளர் ஜெயமோகன் ஒரு கட்டுரையில் வந்து இலக்கியம் எதையுமே நிரூபிக்க முயல்வதில்லை, இலக்கியம் ஆழத்தை அடைந்தாலே போதும், அதன் உண்மையை தான் உண்மையாக வாசகன் கொண்டு கொள்வான். இலக்கியம் எதையுமே நிரூபிக்க முயல்வதில்லை, இலக்கியம் ஆழத்தை அடைந்தாலே போதும், அதன் உண்மையை தன் உண்மையான வாசகன் கண்டுகொள்வான். ரமணர் வந்து அவரோட இதில் நான் பார்க்கும்போது உதித்த இடத்தில் ஒடுங்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆனால் கார்த்திக் நேதா அண்ணனோட நான் ரொம்ப நாள் அவர் கூட பழகியிருக்கேன், தனியாக பேசியிருக்கிறேன். அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு பாடல் எழுதுறதுல, திரைத்துறை சார்ந்து. அவர் வந்து ஒடுங்கிய இடத்தில் உதித்த ஒருத்தரை தான் எனக்கு தெரிகிறாரு. கார்த்திக் நேதா அவர்களின் வாழ்வு பிரத்யேக மேன்மைகளால் இன்னும் ஒளி கொள்ளட்டும், அவருக்கு என் வாழ்த்துக்கள். இந்த எளியவனின் வாசக அனுபவத்தை பைபிளின் இந்த வாசகம் ஒன்றை தொட்டி இப்படி முடிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், என் எளிய சகோதரனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதையே எனக்கும் செய்தலாகும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நல்ல அருமையாக கார்த்திக் நேதாவினுடைய மையத்தை பிடிச்சார். உதித்த இடத்திலேயே ஒடுங்குதல் அப்படின்னு. உண்மையிலேயே கார்த்திக் நேதா உதித்த இடத்தில் ஒடுங்க வேண்டும் என்று கருதுகிறவர் தான். அதை எழுதியும் இருக்கிறார். சங்கிலிருந்து தோன்றிய ஓசை மீண்டும் சங்குக்கு திரும்புவது என்று அவருடைய இந்த தொகுப்பிலேயும் ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது. ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது. இலக்கிய விழாக்களை இந்த மாதிரி ஒரு கணிசமான அரங்குகளில் நடத்துறது எந்த அடிப்படையில் அப்படின்னா, அது ஒரு 4-5 பேரினுடைய நூல்களை ஒன்றா சேர்த்து வெளியிடுறது எந்த அடிப்படையிலன்னா கூட்டம் ஓரளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இன்னும் ஒரு நூல் வெளியிடப்பட இருக்கிறது. உரியவர்களெல்லாம் ஏற்புரையும் வழங்க இருக்கிறார்கள். ஆகையினால் நம்முடைய ஆளின் விழா முடிந்து விட்டது, ஆகையினால் நாம் கிளம்புவோம் என்று கருதி கிளம்பு விடாமல் இன்னும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் ஏற்புரைகள் எல்லாம் கடைசியில் நிகழ்த்தப்படும். ஆகையினால் நீங்கள் எந்த ஆளுக்காக வந்தீர்களோ அந்த ஆளினுடைய நிகழ்ச்சி இன்னும் முடிவடையவில்லை. ஆகையினால் கலைந்து விடாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து நிகழ்வை நிறைவாக முடித்து தருமாறு வேண்டிக் கொள்கிறேன்.